தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. எனது மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த தம்ப்நெயில பார்த்திருப்பீங்க, பணம் உன்னை தேடி வரும், வீரம் இனி உன்னிலிருந்து வரும், புகழ் இனி உனக்காக ஓடி வரும். இந்த தலைப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் மெய்சில் இருக்கும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த மூணும் உங்க வாழ்க்கையில நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், கௌரவம் எப்படி இருக்கும், தோற்று போன சோர்ந்து போன வாழ்க்கையில விரக்தி அடைஞ்ச உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 3 விஷயமும் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. யோசிச்சுட்டா இது உங்க மனசுக்குள்ளார இறங்கிடும். உங்கள் எண்ணங்கள் தெளிவா இருக்கணும், உங்களுடைய சிந்தனை தெளிவா இருக்கணும், மனசு அமைதியா இருக்கணும். அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னா எப்படி உங்க வாழ்க்கை மாறும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில இன்னும் 3 மாசத்துக்குள்ள நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில எப்படி நீங்க ஜெயிக்க போறீங்க, உங்களது பிளஸ் என்ன, உங்களது மைனஸ் என்ன, அந்த மைனஸை எப்படி நீங்க பிளஸ்ஸா மாத்த போறீங்க, எப்படி உங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க, எந்த தெய்வம் உங்களுக்கு கூட இருக்க போகுது, பரிகாரங்கள் என்ன, இன்னும் 3 மாசத்துல ஜெயிக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்குதா, இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி குட் பேபின்னு ஒரு டீம் இருந்தது. அவங்க நிறைய பாரம்பரியமான கிராமத்தில் கிடைக்கிற மூலிகைகள், தானியங்கள், ஹெர்பல் இதெல்லாம் வச்சு அற்புதமான பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகைகள், ஹேர் ஆயில், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், சுகர் லாஸ் பவுடர், இப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கெமிக்கல் இல்லாம, மிக முக்கியமா இந்த காலகட்டத்தில் எல்லா பொருட்கள்லையுமே கெமிக்கல் அதிகமாக கலந்துருப்பாங்க. ஆனா கெமிக்கலே இல்லாம பாரம்பரியமான ஹெர்பலையும் தானியங்களையும் வச்சு தயாரிக்கக்கூடிய அவ்வளவு பொருட்கள் இங்க இருக்கு. உங்களுடைய உடல்நிலையில் அக்கறை இருந்ததுன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு, www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டும். இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கெமிக்கலை கலக்காம பாரம்பரியமான பொருட்களை வச்சு தயாரிச்சிட்டு இருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. சரி, இருக்கிற ராசியிலேயே மகர ராசியை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் அனுதாபமும் உண்டு. ஏன்னா எல்லா ராசிக்கும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம், ஏதாவது ஒரு வகையில் ஜாக்பாட் அல்லது கொடுத்து வைத்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் மகர ராசி மட்டும் அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு ஒரே வழிதான். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னாலும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னாலும், கௌரவமாக வாழணும்னாலும், ஒரு நல்ல குடும்பஸ்தியா மாறணும்னாலும் அவங்களுக்கு ஒரே வழிதான். இந்த ஜாக்பாட், அதிர்ஷ்டம் அல்லது கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கடின உழைப்பை சந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிக பெருசா ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். இது இல்லைன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப கடினம். இன்னைக்கும் 7.5 சனி முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு வருத்தம் இருக்கு, ஒரு கவலை இருக்கு, ஒரு மன கஷ்டம் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? தனக்கு இந்த பிரபஞ்சம் என்ன கொடுத்து வைத்திருக்கிறது. இதை ஒவ்வொரு ராசியும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம பாதையெல்லாம் கடந்தது மாதிரி. நமக்கு என்ன மைனஸ், நமக்கு என்ன பிளஸ், இதை தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக மிக அவசியமானது. ஒவ்வொரு ராசிக்குமே ஏதாவது ஒரு பெரிய பிளஸ் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால வாழ்க்கையில கண்டிப்பா அடிச்சு சொல்றேங்க 100% ஜெயிக்க முடியும். இதை யாராலும் மாற்றவே முடியாது. அப்ப மகர ராசி இது வரைக்கும் பல குழப்பங்கள் இருந்திருக்கும், பல கஷ்டங்கள் இருந்திருக்கும், பல தோல்விகள் இருந்திருக்கும், பல துயரங்கள் இருந்திருக்கும், ஏமாற்றம் நிறையா இருந்திருக்கும், நம்பி நிறைய இழந்திருப்பீங்க. ஆனால் ஒரு புரிதல் தான், இந்த ஒரு புரிதல் மட்டும் உங்களுக்கு இல்லாதது தான். கடின உழைச்சாலே எவ்வளவு பெரிய துன்பம், துயரம், துரோகம், கஷ்டம், நஷ்டம் இது எல்லாமே கடந்து போயிடும். அந்த அனுபவம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த கடின உழைப்பு, இதை மட்டும்தான் என் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையில மிகப்பெரிய பாடம். இந்த ஒரு பாடம் தான், ஒரு வார்த்தை தான். இது பாடம் கூட இல்ல, ஒரே ஒரு வார்த்தை, கடின உழைப்பு. ஏன் மகர ராசிக்கு மட்டும்? ஏன்? ஏன்னா கர்மக்காரகன், உழைக்கிறதுக்காகவே பிறக்க வைக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் தான் உங்களுடைய அதிபதி. இருக்கிற நீங்க கடின உழைப்பின் மூலம் எதையும் சாதிக்க முடியும். அதை மைனஸா எடுத்துக்காதீங்க, அதை பிளஸ்ஸா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க உழைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும், உங்களுடைய வெற்றி வந்துகிட்டே இருக்கும், உங்களுடைய தோல்வி போயிட்டே இருக்கும். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும்.
நண்பு மகர ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்ன முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் மந்தமா போறது தான் இந்த வலி வருத்தத்துக்கு காரணம். ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க. நீங்க நினைக்கிற நேரத்துல ஒரு காரியம் நடக்காது. நீங்க நினைக்கிறது கிடைக்காது. நீங்க நினைக்கிறது அடையிறது ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப உழைக்கணும். அப்பயும் பார்த்துக்குங்க, அந்த உழைப்பு தான் வருது. அப்ப விடாமுயற்சி, விடா உழைப்பு. அப்பதான் உங்களால வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். இத்தனை காலகட்டமா 7.5 சனியில சிக்கியிருந்த நீங்க கொஞ்சம் விலகி சகாய சனிக்கு வந்திருக்கிறார். அதாவது உங்களுடைய முயற்சியை கொஞ்சம் கொஞ்சமா வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறார். ஆனா அதே நேரத்துல ஒரு இடத்துல சோதனை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா இப்ப மாத்தி வேற ஒரு இடத்துல சோதனை வச்சிருக்காரு. உங்களுடைய குடும்ப கௌரவம். ஏன்னா 7.5 சனியில மழை விட்டும் துவானம் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 7.5 சனி போயும் உங்களால வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியல அப்படின்னா அது இந்த 5ஆம் வீட்டு பார்வை தான். அதே போல கொடுத்து வைத்தவர்கள்னு சொன்னோம்ல, அந்த கொடுத்து வைத்த அந்த 9ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கறதுனால அங்கேயும் உங்கள் கொடுப்பினை சுலபமா வேலை செய்யுது. அவ்வளவுதான், வேற காரணம் கிடையாது. அதே போல செலவு செய்யறதுக்கு பணம் கையில இல்ல, அதனால நிம்மதி இல்லை. வாழ்க்கையில மிகப்பெரிய தடைகள், தடங்கல்கள், பிரச்சனைகள், குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனை, இதெல்லாம் சந்திச்ச நீங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் முடியல. ரொம்ப விரக்தி ஆகி இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ரொம்ப சோர்வாகி இருக்கக்கூடிய காலகட்டம் இது. என்னையா மனுஷனா பிறந்தா கஷ்டப்படுறோமா, ஏதோ வாழ்க்கையில ஒரு நல்ல வேலை கிடைச்சதா, ஒரு நல்ல தொழில் செஞ்சோமா, முன்னேறினோமா, ஒரு வீட்டை கட்டினோமா, கல்யாணம் பண்ணோமா, 4 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருந்தோமான்னு இல்லாம கஷ்டம் 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 எல்லாமே தள்ளி போனா படிப்புல பாஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, காலேஜ் போய் முடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு வேலை தேடுறதுக்கு குதிரை கொம்பா இருக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு அதை விட அடுத்தது ஒரு தொழில் செய்யணும், அடுத்தது கல்யாணம் பண்ணணும்னா மகர ராசிக்கு எல்லாமே லேட்டா இருக்கே. உங்களுடைய அதிபதி தாங்க காரணம். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுங்க, அவசரப்படாதீங்க. பொறுமை, அந்த பொறுப்புணர்வு, அந்த ஒழுக்கம், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இதை நீங்க கடைபிடிச்சே ஆகணும். உங்களுக்கு இருக்கிற இந்த அவசரத்தை நீங்க தள்ளிட்டு இறைவனுடைய அந்த காலகட்டம் நமக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது நடக்கும், நாம செய்ய வேண்டியதை செய்வோம், பிரதிபலன் எதிர்பாராம நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம், நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு வேணா விட்டுருங்களா. ஒரு காலகட்டம் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு. உங்களுடைய கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரு எல்லை வந்தாச்சு. நண்பு மகர ராசி நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக, மிகப்பெரிய ஜாக்பாட் அடித்தவர்களாக, மிகப்பெரிய யோகசாலியாக இப்போ மாற போறீங்க. இது வரைக்கும் இருந்திருக்காது, உங்களுக்கு இருக்காது. ஆனா அதிசய மாதிரி இப்போ உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. கடன் நோய் எதிரே கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு போய் உச்சம் பெற்று அதிரடியை ஆரம்பிக்க போகிறார். எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது. குடும்பம் குதூகலமா இருக்க போகுது. நஷ்டத்தை எல்லாம் ஈடுகட்ட போறீங்க. கடனை எல்லாம் அடைக்க போறீங்க. அவமானத்தை எல்லாம் சரி செய்ய போறீங்க. எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்க போறீங்க. வெற்றியை அடைய போறீங்க. புகழை அடைய போறீங்க. செல்வத்தை அடைய போறீங்க. பணத்தை அடைய போறீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாற்றத்தினால், இந்த அதிர்ஷ்டமான இந்த 3 மாதம் இருக்குல்ல, உங்க வாழ்க்கையில நீங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அதிர்ஷ்டமான, ஒரு அபூர்வமான, ஒரு அழகான மாற்றம் உங்க வாழ்க்கையில இப்ப நடக்க போகுது. இது எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் தெரியுமா? இப்ப நடந்து முடிஞ்சிருக்கிற தேர்தல் அரசியலை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்களை பத்தி நம்ம சொல்லலாம். யாருமே எதிர்பாராதது, அவரே எதிர்பாராத ஒரு வெற்றி மக்கள் கொடுத்திருக்காங்க. அவருடைய அந்த பவர் அவருக்கே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். அவர் குறைச்சி மதிப்பிட்டிருப்பார். நடந்தா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அலட்சியம் இருந்திருக்கும். ஆனால் செய்ய வேண்டியதை முறையாக செய்தார். எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக கடைபிடிச்சார். அவ்வளோதான். கோவப்படுற நேரத்தில் கோவப்பட்டாரு, அமைதியாக இருந்த நேரத்தில் அமைதியாக இருந்தார், பேச வேண்டிய நேரத்தில் பேசினாரு, பேசாமல் இருக்க வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்தார், வெளியில் வர நேரத்தில் வெளியில் வந்தார், வீட்டுக்குள்ளார முடங்குற நேரத்தில் முடங்கினார். இது மிகப்பெரிய வாழ்க்கையின் தத்துவம். அவர்கிட்ட இருந்து நீங்கள், உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம், அவரை நீங்கள் வெறுக்கக்கூடியவராக இருக்கலாம், அவரை பிடிக்காதவராக இருக்கலாம், அல்லது வேற்று கட்சியை சார்ந்தவராக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட இருந்து இந்த ஒரு 2 வருஷத்தில் கற்றுக்கக்கூடிய பாடம் மிக பெரியது. யாருக்கு வேணாலும் பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் சில நபர்கள் வாழ்க்கையில் சொல்லக்கூடிய பாடத்தை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதை கடைபிடித்தாலே போதும், வாழ்க்கையில் நம்ம அதே வெற்றியை நம்மளால் அடைய முடியும். அவருக்கே தெரியாது ஜெயிப்பார் அப்படின்னு, ஆனால் மக்கள் ஜெயிக்க வச்சாங்க. அதுபோல தான் உங்களுடைய பவர் உங்களுக்கே தெரியல. உங்களை நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்ம ஒரு சோம்பேறி போல அப்படின்னு, நம்ம ஒரு அதிர்ஷ்டசாலி இல்லை போல அப்படின்னு, நம்ம விதி அவ்வளோதான்னு நீங்களே நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்காக
உங்களை தூக்கிவிட இந்த கிரக அமைப்புகள் தயாராக இருக்குது. இந்த நேரத்தை, இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் சொல்கிறது, நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் யாராக இருந்தாலும் சரி, கொடுத்து வைத்தவர்கள் இந்த காலகட்டத்தை, இந்த சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அதாவது எந்தெந்த விஷயங்கள் எப்படி செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போதே புரிஞ்சிடும். மிக முக்கியமாக நீங்கள் ஃபோக்கஸ் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு, ஒரு இடம் எதுனா உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை. அதாவது நேரம் காலம் பார்க்காம நீங்கள் செய்த செயல்கள் அல்லது உதவிகள், புண்ணியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பலனாக நிறைய கிடைக்க போகுது. என்னன்னா, சில பேர் பார்த்து பார்த்து செய்வாங்க. உதவி கூட யாருக்கு செய்யணும், சொந்தமா பந்தமா, தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா அப்படின்னு பார்த்து செய்வாங்க. வேலை கூட டைம் பார்த்து செய்வாங்க. டைமுக்கு போவாங்க, டைமுக்கு வெளில வருவாங்க. ஆனால் அதை விட எப்படி வேணாலும் வேலை செய்யலாம், எப்படி வேணாலும் வெளில போகலாம் வேலையை விட்டு, அல்லது எப்படி வேணாலும் நம்ம சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு வேலையில் இருக்கிறவங்க கூட உண்டு. சொந்த தொழில் வச்சுருந்தாலும் ஒரு வேலைக்காரவங்க மாதிரி உழைக்கிறவங்களும் உண்டு. அப்படி நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு அந்த காலகட்டத்தில் கிடைக்காத பலன்கள் எல்லாமே மிகப்பெரிய லாபமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க, ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா செஞ்சிட்டீங்க. இது ஒரு மாதத்தில் ஒரு 10 நாள் செஞ்சிட்டீங்க, வருஷத்தில் ஒரு 60 நாள் 70 நாள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு நாளைக்கு 100 ரூபா உங்களுக்கு வர வேண்டிய காசாக இருந்தால் 100 நாளைக்கு 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாயும் 1000 மடங்காக இப்போ உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுக்கு வர வேண்டிய லாபம் பல மடங்காக நீங்கள் செய்த செயலுக்காக வரப்போகிறது. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த 10,000 100 மடங்காச்சுன்னா எத்தனை ஆயிரங்கள் பார்த்துங்க. இப்போ தான் நீங்கள் வருத்தப்படுவீங்க. கண்டிப்பாக நம்ம நேரம் பார்த்து காலம் பார்த்து வேலை செஞ்சோமே, ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா செஞ்சோம், அதுக்காக இவ்வளவு கிடைச்சிருக்கு. இதே ஒரு 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம், அல்லது பலன் பார்க்காம தேவைப்படுறவங்களுக்கு யாராக இருந்தாலும் உதவி செஞ்சுருந்தா, இப்படி எல்லா வகையிலையும் பொருத்தி பாருங்க இந்த விஷயத்த. ஒரு வேலை, ஒரு தொழிலை மட்டும் பார்க்காதீங்க. ஒரு உதவி செய்யறதுல, ஒரு இடத்துக்கு போகிறதுல, அடுத்தவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு வகையில் வேலை செய்கிறோம், கஷ்டப்படுறோம், செயல்படுறோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் இந்த விஷயத்தை பொருத்தி பாருங்க. மிகப்பெரிய லாபத்தை நண்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் செஞ்ச செயலுக்காக அடைய போறீங்க, கிடைக்க போகுது உங்களுக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி செஞ்சாதான் அப்படியா? இதுக்கு மேல செஞ்சா வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு கார்டு உங்கள்கிட்ட இருக்கு, அவ்வளவுதான். அந்த கார்டு உங்களை ஜெயிக்க வைக்கிற கார்டா கூட இருக்கலாம். இன்னும் 3 மாசம் உங்களுக்கு டைம் இருக்கு. இந்த 3 மாதத்தில் செயல்படுங்க. உங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வாங்க. உங்களுடைய செயல்ல பிரதிபலன் பாராம, நேரம் காலம் பார்க்காம, கஷ்ட நஷ்டத்தை பார்க்காம, யார் என்னாருன்னு பார்க்காம, என்ன வேலை என்ன தொழில்னு பார்க்காம செயல்பட ஆரம்பிங்க. நம்ம மகர ராசி நண்பர்களே தோழிகளே, வாழ்க்கையில பணம், வீரம், புகழ் இதை அடையணும்னா இதையெல்லாம் செய்யுங்க. ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆகுங்க. அதிக தோல்வியை சந்திக்க காரணம் என்ன தெரியுமா? நிறைய ஏத்துப்பீங்க, நிறைய பேர் மேல நம்பிக்கை வைப்பீங்க, நிறைய ஆசைப்படுவீங்க, உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டீங்க. இன்பமோ துன்பமோ மனசுக்குள்ளாரே வச்சிருப்பீங்க. வெற்றி தாமதமா கிடைக்குதே அப்படின்னு ஒரு விஷயத்த பாதியிலே நிறுத்திடுவீங்க. 2 மனசோட இது முடியுமோ முடியாதோ அப்படின்னு தடை போட்டுருவீங்க. எல்லாரையுமே ஈஸியா நம்பிடுவீங்க. ஆனால் நம்பக்கூடியவர்களை நம்ப மாட்டீங்க. இந்த விஷயத்துலயும் ஒரு சிக்கல் உண்டு. எல்லாரையும் ஈஸியா நம்புற நீங்க யாரை நம்பணுமோ அவங்கள நம்ப மாட்டீங்க. வாய்ப்புகள் பறிப்போகுது. இதனால ரொம்ப பிடிவாதம். நான் பிடிச்ச முயலுக்கு 5 கால், எப்படி நான் பிடிச்ச முயலுக்கு 5 கால் அப்படின்னு கூட சொல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கற்பனை சக்தி அதிகம், வார்த்தை ஜாலம் மிக மிக அதிகம். ஆனா பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆளா நீங்க வருவீங்க. அதே நேரத்தில் நெகட்டிவ் சிந்தனை உங்களுக்கு இருக்குங்க. எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு இது நடக்குமோ நடக்காதோ, இப்படி மாறணும்னு நினைக்க வேண்டிய மனசை இப்படி மாறிட்டோம்னா என்ன பண்ணுறது, இந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, இந்த நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி நெகட்டிவாக திங்க் பண்ணியே உங்களை சுற்றி நெகட்டிவ் பாயிண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இன்னும் பெரிய பிரச்சனை கூட உங்களுக்குள்ளார உண்டு. உங்களை நீங்களே திட்டுப்பீங்க. சிம்மராசி படத்தில் அந்த வில்லன் கண்ணாடி பார்த்து எச்சு துப்புவார், தோத்துக்கிட்டே இருக்கேடா அப்படின்னு. அந்த மாதிரி ரகம் யாரு? நம்ம மகர ராசி. ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்குள்ளார என்னைக்கு வருதோ அன்னைக்கு வெற்றி கொடியை நாட்டுவீர்கள். இன்னொரு பலவீனம் இருக்கு. எல்லாரும் உழைங்க, கடின உழைப்பா பயன்படுத்துங்க, உழைச்சிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அநியாயத்துக்கு உழைக்கிறது, ஓய்வு எடுக்காமல் உழைக்கிறது, எதுக்காக உழைக்கிறோம்னே தெரியாமல் உழைக்கிறது. எப்படின்னா அப்டேட் ஆகிடணும். நம்ம உழைக்கிறது தப்பு இல்லை, அப்டேட் ஆகிடணும் காலத்துக்கு ஏற்றது மாதிரி. இன்னைக்கு ஏர் ஓட்டுறதுக்கு டிராக்டர் வந்துருச்சு, நான் இன்னும் மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு தான் ஏர் ஓட்டுவோம் அப்படின்னா இங்கே யாருடைய தப்பு? ஒரு ஏக்கரை 2 நாள் 3 நாள் ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்கணும் மாட்டு வண்டியால். அப்போ அது கஷ்டப்படுறதா? நோ. அதாவது ஒரு புரியறது மாதிரியான எடுத்துக்காட்டு. நீங்கள் சிட்டியில் கூட இருக்கலாம், கிராமத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த எடுத்துக்காட்டுங்கிறது எல்லாருக்கும் புரியுங்கிறதுக்காக சொல்கிறது. டிராக்டரை வச்சா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஏர் உழுதுட்டு போயிடுவாங்க. அப்போ இங்கே உழைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, எப்படி உழைக்கிறோம்,
இந்த டெக்னாலஜியை இந்த காலகட்டத்தை எப்படி நம்ம பயன்படுத்தி உழைக்கிறோங்கிறது மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் பலவீனம். எல்லாரும் டிராக்டரை வச்சு ஓட்டுவாங்க. இல்லை, நம்ம பாரம்பரியம் கெட்டு போயிடக்கூடாது, நம்முடைய மாடு சும்மா கிடந்துடக்கூடாது, பயன்படணும், அந்த ஏறு செல்ல அரிச்சிரும் அப்படின்னே ஏர் உழுவுறது. அதுதான் இங்கே பெரிய மைனஸ். எதையுமே வெளிப்படையாக மன அழுத்தத்தை வெளியே காட்டிக்க மாட்டீங்க, அதுக்காக எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஒரு மன கஷ்டம் இருக்குது, குழந்தைங்களோட எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம், ஜாலியாக சினிமாவுக்கு போவோம், ஜாலியாக கோவிலுக்கு போவோம், வெளியூருக்கு போவோம், வாயை திறந்து பேசுவோம், மனசை விட்டு பேசுவோம், அன்பை, காதலை, காமத்தை இப்படி கொட்டுவோம் அப்படிங்கிறது இருக்காது. இதெல்லாம் பெரிய ஒரு பலவீனம் மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். சில நேரத்தில் தனியாக போய் உட்காந்துருவீங்க, தனியாக போய் படுத்து தூங்குவீங்க. இதெல்லாம் யாருக்குன்னா, நல்லதே நம்ம வாழ்க்கையில் நடக்காதோ, பாவப்பட்ட ஜென்மமோ, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, விதியே இதுதானா அப்படின்னு நினைக்கிற மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் தான். அப்போ என்ன நீங்கள் மனசில் வச்சுக்கணும், இது எல்லாத்தையும் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மன அழுத்தம், பிடிவாதம், தாமதம், அவசரம், மிக முக்கியமாக ஒழுக்கம். மகர ராசி நண்பர்களுக்கு என்னதான் சோர்வாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் மட்டும் கில்லியாக இருப்பாங்க, கிங்காக இருப்பாங்க. ரொம்ப அதிக ஆசை உள்ளவர்கள். எதில்? காமத்தில். இதில் என்ன இருக்குது, வெளிப்படையாக பேசுகிறதுல தப்பு இல்லையே, பேசி தானே ஆகணும். சில நேரத்தில் சில விஷயங்களை பேசுனா உங்களுக்கும் புரியும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, நாம் மட்டும்தான் இப்படி, நமக்கு மட்டும்தான் இந்த எண்ணம் அதிகமாக இருக்கோ, நாம் மட்டும்தான் இப்படி காமத்தில் மூழ்கி கிடக்கிறோமோ, நாம் மட்டும்தான் வேலையை விட்டுட்டு, தொழிலை விட்டுட்டு, நல்ல சிந்தனையை விட்டுட்டு இப்படி வழி மாறி போகிறோமோ அப்படி நீங்கள் நினைக்கலாம். உண்மை என்னன்னா, மகர ராசி அப்படின்னாலே அந்த விஷயத்தில் கில்லி தான், மன்மதன் தான். பயங்கரமாக முயற்சி பண்ணுவீங்க, பயங்கரமாக டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு நிமிட சந்தோஷத்துக்கு ஒரு வாரம் செலவு பண்ணுவீங்க, ஒரு மாதம் காத்திருப்பீங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது மாதிரி கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எப்படி? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு உழைச்சாலும், எதுக்கு முயற்சி பண்ணாலும், உழைச்சிக்கிட்டே இருந்தீங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கிடைச்சிரும். இந்த முயற்சியை, இந்த காமத்தில் கிடைக்கிற முயற்சியை, காமத்தில் கிடைக்கிற சுகத்தை, காமத்தில் கிடைக்கிற வெற்றியை உங்களுடைய உழைப்பில் செலவு பண்ணீங்க அப்படின்னா செல்வம், புகழ், பணம் இதெல்லாம் உங்களுக்கு அளவு கடந்து கிடைக்கும். உங்கள்கிட்ட இருந்தே ஒரு எடுத்துக்காட்டு இதுதான். அதிக ஆர்வம் உள்ளவர்களும் மகர ராசி தான், அதற்காக அதிக முயற்சி பண்ணுறவங்களும் மகர ராசி தான். அதே முயற்சியை வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணீங்க, யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். அப்போ என்ன செய்யணும், வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும்? எதையுமே பாதியில் நிறுத்தக்கூடாது, அவசரப்படக்கூடாது, பொறுமையை இழக்கக்கூடாது. வெற்றி கொஞ்சம் தாமதமாகும், அதுக்காக வேலையை விட்டுறக்கூடாது. செய்கிற வேலையை என்ன நம்மளால் முடியவே மாட்டேங்குது, எத்தனை முறை தான் முயற்சி பண்ணுறது, தூக்கி போடு, இதை மட்டும் நீங்கள் தவிர்த்துடணும். திட்டமிட்டு செய்கிற வேலையே கிடையாது, ஸ்மார்ட்டாக செய்யணும். இன்னும் பாரம்பரியம், புதுசு, பழசு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கிற வேலையில், தொழிலில் என்ன டெக்னாலஜி வந்திருக்குன்னு தேடி உங்களுடைய உழைப்பை போடுறீங்க அப்படின்னா பல மடங்கு அதிக முன்னேற்றம் கிடைக்கும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. நீங்கள் நினைக்கலாம், நம்ம விவசாயத்துக்கு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கோம், வேலைக்கு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கோம், தொழிலுக்கு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. எந்த துறையாக இருந்தாலும் சரி, மீடியா துறை, சினிமா துறை, கட்டிடக்கலைத்துறை, கலைத்துறை, மருத்துவத்துறை, அரசு துறை, இப்படி எத்தனை துறைகள் இருக்கோ அத்தனை துறையிலையும் நீங்கள் வேலை செய்பவராக இருந்தாலும், தொழில் செய்பவராக இருந்தாலும் இந்த விஷயத்தை மட்டும் கடைபிடிங்க, பொருத்தி பார்த்துக்குங்க. தன்னம்பிக்கை அதிகம் வளர்த்து கொள்ளுங்க. என்னால் முடியுமா, என்னால் முடியாது, நான் அதிர்ஷ்டசாலி இல்லை, இந்த வார்த்தையை உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாது. வந்ததுன்னா வாயிலே அடிச்சுக்கிங்க, நீங்களே அடிச்சிங்க, வலிக்கிற அளவுக்கு அடிச்சிங்க. என்னால் முடியுங்கிற வார்த்தையை தவிர முடியாதுங்கிற வார்த்தை வரவே கூடாது. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மாற்றுங்க. டெக்னாலஜியை ஏற்றுங்க, புதிய வாய்ப்பை பயன்படுத்துங்க, புதிய வாய்ப்பை ஏற்க மறுக்காதீங்க. ஒரே மாதிரி ஒரே பாதையில் போய்கிட்டே இருக்காதீங்க. தொழிலையும் வேலையிலையும் புதிய விஷயத்தை புகுத்துங்க. பணத்தை ஆற்றுல கொட்டுறது மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு பழமொழி உண்டு, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படிங்கிற பழமொழி உண்டு. அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு நேரத்தில் தோத்துட்டீங்க, திரும்பி பார்த்து எவ்வளவு ஆற்றுல போட்டிருக்கோன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறது, அது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். இன்னொரு விஷயம், எவ்வளோதோ பேசணும், ஆனால் மிக முக்கியமான விஷயத்த கடைசியாக தான் பேசணும் பாருங்கள். ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஆன்மீக சிந்தனை எப்பொழுதுமே இருக்கட்டும். கோவிலுக்கு போகிறதையும், வீட்டில் வழிபாட்டையும், இறை சிந்தனையும் விடாதீங்க. சனி பகவான் அருள் கிடைச்சா உங்களால் வாழ்க்கையில் நிரந்தர செல்வத்தை, நிரந்தர வெற்றியை, நிரந்தர முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கு கடன் பிரச்சனை இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னும் அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நேரம் அடைச்சிருப்பீங்க. இதை புரியாமல் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இன்னும் தகைச்சு போய் குழம்பி போய் இருக்கீங்க. எல்லாரும் நம்ம கடனை ஈஸியாக நினச்சிக்கிறோம். கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு அந்த காலத்திலே கடனை ஓமையாக சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் வருத்தப்படுறதுக்கான அதிகபட்ச எடுத்துக்காட்டு அது கடன். அப்போ எப்படி அடைக்கலாம்?
நிறைய பிரச்சனை வந்திருக்கும். தொழில்ல நஷ்டமாயிருக்கும். குடும்பத்தில யாருக்காவது நோய் வந்திருக்கும். ஏதாவது விபத்து நடந்திருக்கும். ஏதாவது தொழில்ல அதிக முதலீடு போட்டு அல்லது வேலையில லஞ்சம் குடுக்குறேன் அப்படின்ட்டு லஞ்சத்த குடுத்து வெளிநாட்டுக்கு பணத்த கட்டி, இப்படி பணத்தால ஏமாந்திருப்பீங்க. அத கடன் வாங்கி சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. இல்லன்னா கடன் வாங்கியே ஏமாந்திருப்பீங்க. இப்படி கடன் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வந்திருக்கும். ஏன்னா, செவ்வாய் இருக்கிறதுனால தைரியமா நீங்க எந்த செலவா இருந்தாலும் செஞ்சிருப்பீங்க. தைரியமா முதலீடு போட்டிருப்பீங்க. ஏன்னா, உங்களுக்கு ஒரு அசட்டு தைரியம் உண்டு. பார்த்துக்கலாம் அவ்வளோதான். எவ்வளவு பெரிய பிரச்சனையாவே இருந்தாலும் அசால்ட்டா சொல்லுவீங்க பார்த்துக்கலான்னு. ஆனா, இந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா ஈஸியா ஜெயிச்சிருவீங்க. அவசரப்பட்டீங்கன்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும், எவ்வளவு காலங்கள் ஆனாலும் ஜெயிக்க முடியாது. அதனால இந்த கடனை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க முயற்சி எடுத்தே ஆகணும். இங்க நல்லா கவனமா இதுக்கு மேல இதுதான் நான் அந்த கடன் விஷயமா பண்ண போறேன் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கணும். என்னன்னா, தேவையான கடன் வாங்குவேன். தேவையில்லாத கடன் இனிமே வாங்கவே மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காம கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியை செய்வேன். தேவையற்ற செலவுகளை குறைப்பேன் அப்படின்னு நீங்க இந்த கடன் விஷயத்துல சிறந்த முடிவு எடுக்கணும். அதே போல இந்த முடிவையும் எடுக்கணும். நீங்க ஒரு காகிதத்துல எழுதுங்க. இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, காகிதம், பேனா, எழுத்து அப்படின்னு சொல்றீங்களன்னா நினைச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். எத்தனை ஆயிரம் கோடியவோ இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி அதன்படி நடந்துக்கிட்டு பல பேர் கடனை அடைச்சி இன்னைக்கு கோடீஸ்வரராக மாறி இருக்காங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த எழுத்தும் பேப்பரும் மாற்றியிருக்கு. அதனால் ஒரு பேப்பரில் எழுதுங்க. யாரிடம் கடன் வாங்கினோம், எவ்வளவு தொகை வாங்கினோம், மாத வட்டி எவ்வளவு, முதல்ல எந்த கடனை அடைக்கணும், எந்த கடன் நமக்கு பெரிய டார்ச்சராக இருக்குது, இப்படி பட்டியல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் கடனில். மிக முக்கியமாக அந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க. கடன்காரங்களை நேராக பார்த்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெரிய தப்பு பண்ணுறோம் இந்த கடன் விஷயத்தில். ஏன்னா நம்மளை நம்பி பணம் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் நம்மளை நம்பிட்டாங்க. அவங்க உழைச்ச பணமோ உழைக்காத பணமோ எப்படியோ அந்த பணத்தை நம்மள்கிட்ட கொடுத்து உதவி பண்ணுறதுக்காக கொடுத்தவங்க. அவங்க ஒரு ஃபோன் எடுத்தாங்கன்னா நம்ம ஃபோன் எடுக்கிறதில்ல. பொய் காரணம் சொல்கிறது, எங்கேயாவது ஓடி மறையிறது அல்லது ஊரை விட்டு ஓடுறது, பார்க்கும்போதெல்லாம் மறைஞ்சு ஒதுங்கிறது. நீங்கள் மறையிறதும் அவங்களுக்கு தெரியும். ஃபோனை ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஏதாவது காரணம் சொன்னால் பொய் காரணம் சொல்கிறீங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அதையும் மீறி பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசிடக்கூடாது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நிறைய கடன்காரங்களை பார்த்துருக்கோம். பொறுமையாக இருந்திருக்காங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள் நிலைமை மோசமாக தான் மாறும். அதுக்கு பதிலாக நேராக பேசலாம் அவங்கள்ட்ட. இப்போ என்னால் முழு தொகையும் கொடுக்க முடியல, ஆனால் மாதம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன், கொஞ்சம் வாங்கிக்கிங்க. இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைம், இல்லைனா 6 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் விட்டு பிடிங்க. இது வரைக்கும் அலட்சியமாக இருந்துட்டேன், இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எப்படி? இது நம்பிக்கை கொடுக்கும். இந்த வார்த்தை யார்கிட்டயாவது சொல்லி பாருங்க, இது நம்பிக்கை கொடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் கடன் வரலையே அப்படின்னு அவங்க தப்பாக நினச்சிருந்தாலும் இந்த வார்த்தை அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நான் அலட்சியமாக இருந்துட்டேன், வேலை செட் ஆகலை, தொழில் நஷ்டமாயிடுச்சு, ஆனால் இப்போ ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கேன், ஒரு சரியான எனக்கு பொருத்தமான வேலைக்கு போக போகிறேன், துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன், இன்னும் 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ சரியாயிடும், கண்டிப்பாக உங்கள் பணத்தை நான் ஏமாற்ற மாட்டேன், கொடுத்துருவேன், இது வரைக்கும் பொறுத்தது மாதிரி கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படி மட்டும் கேட்டு பாருங்களேன். உங்களை உண்மையாக நம்புவாங்க. நீங்கள் நேர்மையாக சொல்கிற பதிலை உண்மையாக நம்புவாங்க. அப்படியே உங்களுக்கு உங்கள் அதிர்ஷ்டத்தில் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த விஷயத்தை நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? முதல்ல சின்ன தொகையை, சின்ன கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உதாரணத்துக்கு 10,000 இல்லைனா 25,000 இல்லைனா 50,000 இல்லைனா 2 லட்சம் இந்த வரிசையில் உங்களுக்கு கடன் இருக்குன்னு வச்சுங்களேன். முதல்ல 10,000 கடனை அடைங்க, அடுத்தது 25,000 கடனை அடைங்க. இப்படி ஒரு கடனை அடைச்சிட்டு இன்னொரு கடனுக்கு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் மன அழுத்தம் குறையும். இந்த 2 லட்சத்தில் நீங்கள் கடனை கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த 4 கடனுடைய மன அழுத்தமும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 4 பேரும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சின்ன கடனை அடைக்கிறீங்கன்னா ஒருத்தர் அவரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அவர் மைனஸ் ஆகிடுவார். அவருடைய எண்ணம் நம்மளை தப்பாக நினைக்காது. இரண்டாவது கம்மியான அமௌண்ட் இருக்கா, அதை முடியுங்க. இப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தவங்களா சின்ன அமௌண்ட்டாக முடிச்சுட்டு வரும்போது பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் கூட சரி இதையும் முடிக்கலாங்கிற நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு. அந்த நம்பிக்கையை உங்களை ஈஸியாக வழி நடத்தும். ஈஸியாக கடனை அடைச்சிருவீங்க, மன அழுத்தம் குறையும். அடுத்தது இன்னொரு தப்பை எல்லாரும் பண்ணுறோம். பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடனை நம்ம வாங்குகிறோம். இதை நாம் பல பேர் செய்கிறோம். இதைத்தான் நம்ம செய்யவே கூடாது. இங்கே தான் நம்ம தடுமாறிடுறோம். ஏன்னா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கும் போது நமக்கு தைரியம் அதிகமாகிடும், அலட்சியம் அதிகமாகிடும். சரி அடைச்சிக்கலாம்
அதான் அந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சிச்சே அப்படின்னு. ஆனால் அது அங்கே பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். வட்டியோட தான் கடன் வாங்கியிருப்பீங்க. ரூ. 1,00,000 ரூ. 1,50,000 கடன் வாங்கியிருப்பீங்க. 1,50,000 கடன் கொடுத்துட்டு மீதி 25,000 நீங்கள் வேறு செலவில் போட்டிருப்பீங்க. ரூ. 1 கடன் ஆகியிருக்கும். அதனால் என்ன நடக்கும்? அங்கே இன்னும் நமக்கு பிரச்சனை அதிகரிக்கும். இந்த விஷயத்தை கடனை பொறுத்த வரைக்கும் செய்யாதீங்க. கூடுதல் வருமானம் ஒரு வேலையில் ஒரு தொழிலில் செய்கிறீங்கன்னா அதில் எப்படி இன்னும் கொஞ்சம் வருமானத்தை கூட்ட முடியும், அதுக்கு எந்தெந்த வகையெல்லாம் வழி இருக்குது, இன்னும் யாரை பார்க்கலாம், கடன் வாங்காமல் ஒரு சர்வீஸ்லேயோ அல்லது புதிய ப்ராடக்ட் சேர்த்தோ அல்லது பதவி உயர்வுக்காக கஷ்டப்படுறது. ஒரு வேலைக்கு இப்போ காலையிலேருந்து 6 மணி டு 1 மணி 2 மணி வேலைன்னா அதுக்கு மேலே ஏதாவது வேலை செய்யலாமா அப்படின்னு யோசிக்கலாம். 9 டு 6னா நைட்டில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செய்யலாமா, அதுக்கு மேலே அந்த கடனை அடைக்கிறதுக்கு உழைக்கலாம். ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் சர்வீஸ் மூலயமா முதலீடு போடாமல் ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீலான்ஸ் வேலை, பார்ட் டைம் வேலை, ஆன்லைன் சேவை, இப்படி உங்களுக்கு அந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கு சில அடிஷ்னல் வேலையை பார்க்கலாம். மன அழுத்தத்தை முதல்ல கட்டுப்படுத்துங்க. கடன் பிரச்சனை இருந்தால் நமக்கு பெரிய அவமானம்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தான் அப்படிங்கிற பழமொழியே இருக்குது. இங்கே யாரு கடன் படலை, நம்மளை வழி நடத்துகிற அரசாங்கமே கடன் பட்டிருக்கு. ஊரில் 199 பேர் கடனாளியாக தான் இருப்பாங்க. கோடீஸ்வரன்லாம் கடனில் தான் இன்னைக்கு தொழிலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் கடன் வாங்கிறது பெரிய பிரச்சனையே கிடையாது. உங்கள் மதிப்பையும் கௌரவத்தையும் எந்த விதத்துலையும் அது குறைக்காது. பல வெற்றியாளர்கள் பெரிய கடனை அடைச்சிட்டு இன்னைக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கடனாளியாக இருக்காங்க அவங்க லெவலுக்கு. அதுதான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். அடைக்கிற அளவுக்கு கடன் வாங்கிப்பாங்க, அதை சரியாக அடைச்சிட்டு வருவாங்க. அதனால் ரொம்ப இந்த கடனில் அதிக நேரம் பேசிட்டோம். இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு கடன் பிரச்சனைங்கிறது பெருசு. அதனால் கொஞ்சம் அதிகமாக இந்த வீடியோவில் பேசியிருக்கோம் கடனை பற்றி. நீங்கள் மொத்தம் கடன் எவ்வளவு, எத்தனை பேர்கிட்ட கொடுக்கணும், மாத வருமானம் எவ்வளவு, மாத செலவு எவ்வளவு, இதெல்லாம் கணக்கு பண்ணி இந்த கடனை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக கடனை அடைச்சிடலாம். சரி, இத்தனை தோல்விக்கு அப்புறம் இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் நான்லாம் ஜெயிப்பேனா அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட உங்களுக்கு வர வேண்டாம். ஒரு சிறந்த உதாரணம் ஒன்று இருக்குது. ஒரு இளைஞன், அவனுக்கு பெரிய கனவு இருந்தது. தொழிலதிபராக வரணும், பெரிய பிஸ்னஸ்மேனாக வரணும் அப்படிங்கிற ஆசை. ஆனால் அவன் குடும்பத்தில் ரொம்ப ஏழ்மை. ஒரு நாள் தன்னுடைய சேர்த்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அங்கே இருக்கிற நிலத்தை கொஞ்சம் விற்றுட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் போச்சு. ஆனால் சில மாதங்கள் போக போக பெரிய நஷ்டம் வந்துருச்சு. கிராம மக்கள்லாம் சொல்கிறாங்க, உன்னால் இது முடியுமா, இது உனக்கு தேவையா, வேலைக்கு போய் வாழ்க்கையை ஓட்டு, எதுக்கு அடுத்தவங்கள பார்த்து பணக்காரராக ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள். ரொம்ப மனசு வருத்தப்படுறான். நம்ம ஜெயிக்கணும்னு தானே ஆசைப்பட்டோம், நம்ம பணத்தை போட்டு தானே தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னு. ஆனால் அவருடைய தந்தை ஒரு வார்த்தை சொல்கிறார், தோல்வி உன்னை தண்டிக்க வரல, உன்னை முடக்க வரல, உனக்கு கற்றுக் கொடுக்குற ஆசானா வந்திருக்கு, என்ன கற்றுக் கொடுத்ததுன்னு நீ பாரு அப்படிங்கிறார். அந்த வார்த்தை அந்த இளைஞனுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. மீண்டும் எழுதுறான், தவறுகளை எழுதுறான், ஒவ்வொன்றா சரி செய்ய ஆரம்பிக்கிறான், புதிய திறமைகளை வளர்த்துக்கிறான், நிறைய புத்தகங்கள் படிக்கிறான், நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையை படிக்கிறான், வெற்றி பெற்றவங்களுடைய கதையை கேட்குறான், மீண்டும் அந்த தொழில் ஆரம்பிக்கிறான். முதல் ஆண்டு கொஞ்சம் லாபம், 2ஆம் ஆண்டு நல்ல வளர்ச்சி, 3ஆம் ஆண்டு அவன் நிறுவனத்தில் நிறைய பேரை வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் அவனை கேலி செஞ்ச மக்களே, அருண் எப்படியாவது வருவான்னு எனக்கு தெரியும், அருண் எப்படி இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சான் அப்படின்னு புறாமப்படுறாங்க, வியப்பாகிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. அதனால் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது முதல்ல தோல்வி தான் வரும். அந்த தோல்வியை பார்த்தே நிறைய பேர் நம்ம அதுக்கப்புறம் முயற்சியை பண்ண மாட்டேங்கிறோம். அவன் சொன்னானா ஊர் மக்களுக்கு, நான் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்னுடைய முயற்சி மட்டும் இல்லை, நான் சந்தித்த தோல்வி தான், அந்த தோல்வி கற்றுக் கொடுத்த பாடம் தான் இந்த வெற்றி அப்படின்னு சொன்னானா. அதனால் மனுஷனுக்கு வெற்றி பெற்றால் மட்டும் உற்சாகம் வர்றதில்ல, தோல்வி அடைஞ்சாலும் உற்சாகம் வரணும். அப்போ தான் மனுஷன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். கடைசியாக ஒரு பரிகாரம், இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பரிகாரம், பஞ்சகவ்ய விளக்கு பரிகாரம். இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு பரிகாரங்க. வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை குறைக்கும், கடன் தொல்லை குறையும், தொழில் பணவரவு அதில் இருக்கிற தடை நீங்கும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், மன அமைதி, தெய்வ அருள் கிடைக்கும், குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும், செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா நீங்கும், தைரியம் அதிகரிக்கும், மகாலட்சுமி அருள் கிடைக்கும், பணவரவு, அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு பித்ரு தோஷம் நீங்கும், குடும்பத்தில் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றுனீங்க அப்படின்னா பால், தயிர், நெய், கோமியம், சாணம் இதெல்லாம் சேர்த்து செஞ்ச அந்த விளக்கு இருக்குல்ல, பஞ்சகவ்ய விளக்கு, எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் மாலையில், வெள்ளிக்கிழமை காலையில் மாலையில். எப்படி ஏற்றணும்? வீட்டை சுத்தப்படுத்திங்க, காலையில் குளிச்சுக்குங்க, பச்சரிசி கோலமாவால் கோலம் போட்டுங்க வாசலில். எப்பொழுதுமே
பூஜை செய்யும்போது கொஞ்சம் கோலம் போட்டுக்கிறது நல்லது. பச்சரிசி மாவால கோலம் போடுறது. மண்ணால கோலம் போடாதீங்க. அப்படி உங்களுக்கு பச்சரிசி மாவு உங்களால தினமும் அரைச்சு போட முடியல அப்படின்னா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஜெய்சான். இவங்க பச்சரிசி மாவால கோல கட்டி தயாரிக்கிறாங்க. பஞ்சகாவிய விளக்கு இருக்கு. பஞ்சதீப எண்ணெய் கிடைக்குது. நெய் கிடைக்குது. இப்படி குடும்பத்துக்கு தேவையான ஊறுகாய், மசாலா, ஹெல்த் ப்ராடக்ட் இப்படி நிறைய விஷயங்கள் இயற்கையான தானியங்கள வச்சு, மில்லட்ஸ வச்சு, ஹெர்பல வச்சு தயாரிக்கிறாங்க. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. சரி, பூஜை அறைய சுத்தம் பண்ணிக்கங்க. வாசல்ல விளக்கு வச்சுக்கங்க. நல்லெண்ணெய் இல்லன்னா நெய் தீபம் ஏத்திங்க. சுத்தமான நெய்யா இருக்கட்டும். பருத்தி திரி பயன்படுத்துங்க. கிழக்கு இல்லன்னா வடக்கு நோக்கி இந்த பஞ்சகவ்ய விளக்க ஏத்துங்க. எத்தனை விளக்கு ஏத்தணும்னா 3 விளக்கு. இந்த விளக்க ஏத்திக்கிட்டு குலதெய்வத்த வணங்கிங்க. அடுத்தது சிவபெருமான வணங்கிங்க. இஷ்ட தெய்வங்கள வணங்கிங்க. அதுக்கப்புறம் 21 முறை இந்த மந்திரத்த சொல்லுங்க. ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்த சொல்லுங்க. இந்த பரிகாரம் மன நம்பிக்கை. முதல்ல நீங்க நம்பிக்கை வைக்கணும். மன நம்பிக்கை வச்சாதான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலமா நடக்கும். எண்ணங்கள் தான் முதல் வெற்றி. அடுத்தது தான் எல்லாமே. இதனால பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உண்டு. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க. பரிகாரங்கிறது நாம நினைக்கிறது மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்திய நமக்கு பக்கபலமா, துணையா அழைக்கிறது தான். நம்பிக்கை இருந்தா அது கூட வரும். நம்பிக்கை இல்லன்னா, அந்த நம்பிக்கை வர வரைக்கும் அது காத்திருக்கும். ஏன்னா அழையா விருந்தாளியா வரக்கூடாதுல்ல. அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வரும்? கஷ்டம், துன்பம், துயரம், ஐயோ போச்சே அப்படின்னு அந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும்போது இறைவனை தேடுவீங்க. அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். ஒரு குறைஞ்ச கஷ்டத்திலேயே இந்த மாதிரியான காலகட்டத்திலேயே முயற்சி பண்ணுங்க. விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது, இந்த ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது மனசுக்கு ஒளி கொடுக்கக்கூடியது. வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கக்கூடியது. கோடீஸ்வரர்கள்லாம் பெரிய தைரியசாலி, அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உண்மை அது இல்ல. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை. மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம். பணமில்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. என் நண்பு மகர ராசி நண்பர்களுக்கு வெற்றிக்கான மிக முக்கிய ரகசியம் 3 விஷயத்த சொல்றேன். உழைப்பை நிறுத்தக்கூடாது. பொறுமையை இழக்கக்கூடாது. தோல்வியை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா உங்களுடைய அதிபதி சனி பகவான் எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும் உங்களை கைவிட மாட்டாரு. பெரிய வெற்றியை மட்டுமே அடுத்தது தருவாரு. உழைப்பை நம்புங்கள். காலம் உங்களை வானம் அளவுக்கு உயர்த்தும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம்.